வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னுடைய பர்சனல் ஃபோர்காஸ்ட், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க. இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவுரைகளை பின்பற்றவும். இன்றைய வானிலை அனுமானம் 13 மார்ச் 2025. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வானிலை பொறுத்தவரையும் மாலத்தீவுகளுக்கு அருகாமை நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேலும் வலுவிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய அந்த கிழக்கு காற்றினுடைய திசை காற்றிலையும் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தமிழகத்தில் மழை இன்று முதல் குறைந்துவிடும். அதே நேரத்தில் வறண்ட காற்றின் தாக்கம் மீண்டும் தமிழகத்தில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக மீண்டும் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையானது பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலையானது உயரக்கூடும். அதே நேரத்தில் மழை நிகழ்வுகள் ஒரு சில பகுதிகளாக குறைந்துவிடும். இதே நேரத்தில் 18ஆம் தேதி வரக்கூடிய அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மழை நிகழ்வு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கேரளாவிலையும் பரவலாக இன்று இடிமலை இருக்கும். உதகை, நீலகிரி மாவட்டத்திலையும் மலப்புரம் மாவட்டத்திலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி கர்நாடகாவின் கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, இந்த காரவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்களில் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பற்றின அப்டேட். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பை, see you, have a nice day.